ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ரவா லட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரோஜாப்பூ ரவா லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒன்று கூட மிஞ்சாதுங்க. ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சாலும் மாய்ஸ்சராக நல்ல சாஃப்டாக பார்க்கவும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க. இந்த ரவா லட்டு இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குஷி ஆகிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. நம்ம பண்ணியிருக்கிறது 2 கேஜிங்க. 2 கேஜி இல்லை 5 கேஜி செஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக காலி ஆகிடும். ரெசிபி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரவா லட்டுவில் எந்த மிஸ்டேக்கும் ஆகாமல் இருக்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக ரவா லட்டு செஞ்சுருங்க. ரவா லட்டுவெல்லாம் செய்யும்போது இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக வரும். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்குங்க. நம்ம எடுத்துருக்கிறது 3/4 கிலோ குட்டி ரவை, அதாவது பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரவையை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஃப்ரை பண்ணவே அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல பொன்னிறமாக வந்துடும். வறுக்கவே அதோட வாசனை சும்மா கமன்னு வரும். பெரிய ரவையாக இருந்தால் நமக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே பொடி பாம்பே ரவையாக இருந்தால் நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிருங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நம்ம ரவா லட்டு இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம், டேஸ்டியாகவும் பண்ணலாம். நான் வெறும் 50 கிராம் நெய்யை மட்டும் எடுத்திருக்கேன். நெய் நான் 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு 50% வறுக்கும் போதே சேர்த்துருவேன். பாருங்கள், வறுக்கவே போடும்போது அது மெல்ட் ஆகி ரவை கூட நல்லாவே கலந்துரும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யும் ரவையும் நல்லா கலந்து வறுபடும் போது வாசனை சும்மா கமன்னு வரும். கலரும் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த அளவில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணுங்க. ரவையை கம்ப்ளீட்டாக வறுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கருக விடக்கூடாது. எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா ரெசிபியும் சூப்பராக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதோட வாசனை கமன்னு வீட்டை விட்டுட்டே போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இனிப்புக்காக நான் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். வெள்ளை சர்க்கரை 500 கிராம்ஸ் எடுத்தாலே போதுங்க. ஏன்னா நம்ம 3/4 கிலோ ரவை சேர்த்திருக்கோம். நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் சேர்த்திக்குவேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 50 கிராம்ஸ் மட்டும் கூடவே சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ரோஜா இதழை சேர்த்திக்கோங்க. அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் செம்ம தூளாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபைனாக பவுடராக அரைச்சிக்கோங்க. ரோஜா இதழ் நல்லா மொறுன்னு இருக்கணும். 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேங்க. இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதே தணலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நல்லா துருவின தேங்காவை ட்ரையாக ஃப்ரை பண்ணி 2 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடைக்கும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அந்த டைமில் தான் சுகரை சேர்த்தணுங்க. முன்னாடியே நம்ம சூட்டில் சுகரை சேர்த்தணும் அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். 90% ஆறுனதுக்கப்புறம் தான் சுகரை சேர்த்தணும். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. வாசனை கமன்னு சூப்பராக இருக்கும். 1 கப் பால் பவுடர் சேர்த்திருக்கேன். அதாவது 50 கிராம் பால் பவுடர் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நல்லா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் தான் பால் பவுடர் சேர்த்தணும். கடைசியாக தாங்க நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சுகரை சேர்த்தணும். ஒட்டுக்கா சூட்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இலக்கம் கொடுத்துரும். 1 மாதம் ஆனாலும் சரி இந்த லட்டு சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக இருக்கும். கடைசியாக உங்ககிட்ட ஜாதிக்காய் இருந்தால் மட்டும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக துருவி போடுங்க, அதிகமாக இது சேர்த்தக்கூடாது. கொஞ்சமாக துருவி போடும்போது அந்த ரவையோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இத்தினுண்டு கூட வாசனை வராது. நம்ம சேர்த்திருக்கிற நெய், பால் பவுடர், அந்த ரோஜா இதழோட எசன்ஸு, அதோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ரவா லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நல்லா கலந்து விட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக தெளித்து நான் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் லட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் அதிகமாக பாலெல்லாம் சேர்த்துறதில்ல. நீங்கள் பால் பவுடர் சேர்த்தலை அப்படின்னா பால் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 1 கிளாஸ்க்கு பதில் 2 கிளாஸாக தேவைப்படும். இப்போது நம்ம கையில் லட்டு பிடிச்சா எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் கையில் டைம் இருந்தால் போதுங்க. சூப்பரான சுவையான லட்டு வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். 1 மாதம் ஆனாலும் அதோட டெக்ஸ்டர் மாறவே மாறாது, கெட்டும் போகாது. பால் மட்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த பால் பவுடர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா 2 டம்ளர் பாலாக தேவைப்படும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அரை கிளாஸ் பால் தாங்க தேவைப்படும். இந்த மாதிரி லட்டு பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான இன்ஸ்டண்ட்டான ரவா லட்டு வீட்டிலே செய்யலாம். கடைசியாக கோட்டிங்காக நான் டெசிகேட்டட் கோகோனட்டை அதுக்கு மேலே அப்படியே போட்டு உருட்டிட்டு எடுத்து வைக்கிறேன். கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா உருட்டினீங்கன்னா அதுக்கு மேலே கோட்டிங் ஆகிடுங்க. பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நம்ம கடிக்கும் போது அந்த தேங்காவோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்குங்க.
பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் யார் வேணும்னா இந்த லட்டுவை இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல், எந்த பாகுபதமுமே இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாங்க. ஒரு மாதம் ஆனாலும் லட்டு வந்து அதே டெக்ஸ்டரில் இருக்குன்னா யார் வேணால் லட்டு பண்ணலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லட்டு பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களும் செஞ்சு ஹாப்பி ஆகிடுவாங்க. நம்ம பையன் வேறு அடிக்கடி வந்து என்ன வாசனை வருதுன்னு கிச்சன்லேயே எட்டி பார்த்துட்டு இருப்பான். நான் சொன்ன மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள், உங்கள் ரவா லட்டு சக்ஸஸ் ஆகிடும். ரவா லட்டுவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த ரவா லட்டு அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் வைக்கிறீங்கன்னா இந்த லட்டு 1 மாதம் வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா 2 மாதம் வரைக்கும் கேரண்டடாக வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க கோகோனட்டை நல்லா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா லட்டு கெடவே கெடாதுங்க. அப்படியே நம்ம எப்படி பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.